இதே போல வச்சிருக்காங்க அங்க எங்க காஞ்சி பீடத்துல. காண்டம் முற்றும் அயோத்தியா காண்டத்தை மரியாதையோட அயோத்தியா காண்டம் முற்றும். எங்க ரெண்டாவது திரு அயோத்தியார் காண்ட முற்றும். இது இல்லங்க 9, 10ங்க. அது ரொம்ப கொல்லம் 807ஆம் வருஷம் கார்த்திகை மாதம் 6ஆம் மாமேவும் மறைக்கொழுந்தை பிறைக்கொழுந்தை வணங்கானே வணக்கம் செய்வாம் சந்திரசேகரனை வணங்குவாங்கிற பொருளுடைய பாடல். இதுல இந்த தலைப்பு பெயரை மட்டும் தனியாக பாருங்க எந்த வடிவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தலைப்பு பெயர் மட்டும் ஒரு வடிவத்தை நீங்க மூர்த்தியா காட்டிருக்கீங்க. குற்றாலங்கிறது லிங்கஸ்தலம். கிளையெல்லாம் கிடைத்த பல கிளையெல்லாம் சதுர்வேதம் கிளைகள் என்ற சுழையெல்லாம் சிவலிங்கம். அந்த ஒரு சித்திரக்கதையினுடைய இது மாதிரி இருக்கு இல்லையா? அது சித்திரக்கதை. கண்டம் திருநலிச்சருக்கம். திருநலிச்சருக்கம் பாயிரம் நன்றாக தொடக்கத்துல ஆற்றுப்படும். குற்றாலத்து குறியாயிருந்தும் மாணிக்க வாசகர் பாடுறார். லிங்கஸ்வரூபமாக இருந்தும். புள்ளிக்கு புள்ளி கிடையாதுன்னு சொன்னீங்க. புள்ளி என்ற சொல்லினுக்கும் புள்ளி கிடையாது. முகிந்ததுங்கிற இது முகிம்பூன்னா தியாகராஜ கிருத்தியில பூரா முகிம்பூன்னா முடிகிறதுன்னு அர்த்தம். முகிம்பூ இது முகிம்பூன்னா முடிகிறது. யாருடைய மாணாக்கர் எழுதினாங்கிற குறிப்பு. அண்ணாவினார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், அடியேனுக்கு ஐயனாகிய ராகவனே, தேவரீர் கதாபிரசங்கம் எழுதின காரிமார தாதா ராமானுஜதாசன். இவர் ராம கதா பிரசங்கம்ங்கிற ஒரு நூலை 17ஆம் காரிமார தாதா ராமானுஜதாசன். பிறவியாகிய ஒப்புமை பகுதி. அது ஒரு பகுதி தான். அவர்கள் செய்வதோ முழுமையான ஆட்சி. என்ன அழகு இல்ல? அதான் அவருடைய பண்பு. 1080 அவர் தலைமுறைப்படி ஒரு பதிப்பு வச்சிருப்பார். பழமையான பதிப்பு. தொடர்ச்சியாக எழுதிட்டு வருவார். ஆமா. இதுல அருளினா அருள் செய்துன்னு இருக்கு. நம்ம பொருள் பார்க்கும்போது வினையச்சம்ங்கிற மாதிரி வினையால் அணையும் பெயராக அருளியவன் சொல்றார். எந்த சொல்லுக்கு பொருள் புலப்படாதோ அந்த சொல்லுக்கு பொருளை புலப்படுத்துவார். ஐயர் அவர்களுடைய ஆசிரியர்